கிட்ட சக்தி சொல்றாங்க, நான் சமைக்கணும், என்ன மூட் அவுட் பண்ணாத, கொஞ்சம் வெளியேறு. இன்னைக்கு நீ என்ன மன்னிக்கணும், அதுக்கு உனக்கு சமையலுக்கு நான் உதவி பண்ண போறேன். எல்லாத்தையும் வெட்டி கொடுக்கறாரு. ஹெல்ப் பண்ண வந்தேல, நல்லா வேணும். இல்ல அழு மகனே அழு. நான் போலீஸ் ஆயிருந்தேன்னா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி இருப்பேன். நீ வெங்காயம் வெட்டினன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் இமேஜுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதே. கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டோமோ, இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தா சார இன்னும் கொஞ்சம் அழுக வச்சிருக்கலாம். இல்ல உனக்கு என்ன பைத்தியமா, இவ்வளவு வெங்காயத்தையும் கட் பண்ணிட்டா? தான் சக்தி, உன் மேலதான் பைத்தியம். நான் சொல்லியிருக்கேன்ல, உன் சிரிப்புக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். இது ஒரு வெங்காயம், நான் கட் பண்ண மாட்டேனா? இருக்கிறப்ப எவ்வளவு ரசிச்ச, இததான் நான் எதிர்பார்த்தேன். சொல்லப்படாத செல்லம், இனிமேட்டு வெங்காய பச்சடி, வெங்காய குழம்பு, வெங்காய துவையல் எல்லாமே வெங்காயம் தான். தீயும் வேலுவும் சிரிக்கிறாங்க. அம்மா கேலி பண்றாங்க. வேலை எப்படி சார், கண்ணா பாருங்கப்பா, அழுது இருக்காரு வெங்காயத்தினால. சக்தியோட பார்வையில அன்பு மாத்திரம் இல்ல, காதலும் தெரியுது. அப்ப முட்டைக்கண்ணை உருட்டி என்ன முறைக்கிறதா இருந்தாலும் அவ கண்ணுக்குள்ள தெரிகிறது நான் தான் மாமா. நமக்காண்டி சமைக்கிறா, இதுல இருந்து என்ன தெரியுது? சொல்றாரு, நம்ம சாப்பிடறதுக்கு தான் லாய்க்குன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கு. தங்கச்சி நல்ல பிள்ளை, சமைச்சு கொடுக்குது, அதுக்காண்டி உன் மேல அன்பு இருக்குன்னு நாங்க எப்படி நம்புறது? சொல்லுவேலு, சக்திக்காண்டி நான் வாங்கின புடவைய நான் சக்திக்கு கொடுக்க போறேன். அவ கோபமா இல்லாம அன்பா இருந்தானா இத அவ வாங்கிப்பா. அது இல்லன்னு நினைச்சுக்கோங்க, உங்களேன்னா தாங்குவியா வேலா? வாங்கிப்பா மச்சான், நான் தானே அவளுக்கு இருக்கேன். இருக்க இடத்துலதான் அன்பும் இருக்கும். கேள்விப்பட்டது இல்ல? கொஞ்சம் வெளியேறு, பாத்ரூம் தப்பா சரியில்லை, எனக்கு சொல்லவே சங்கடமா இருக்கு. குளிச்சா இதே ட்ரெஸ்ஸா போட போற, வேற என்ன இருக்கு? பிளானும் இல்லாம ஓடி போவாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கு என்னோட நிலைமை. நீ சொன்னது எவ்வளவு கிக்கு தெரியுமா? இப்படி போய் கஷ்டப்படுறவங்க கிட்ட கேளு, அது கிக்கா என்னன்னு. இல்ல தூர்க்கா மாதிரி இங்கேயே இரு, குளிச்சுட்டு வரேன். இந்தா புடவை, அன்பு கணவனின் காதல் பரிசு. கேஷுவலா இரு, புடவைய நார்மலா வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேன், இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் வச்சிருப்பிய, அத சொல்லு. ஒரு ப்ரப்போசல் சக்தி, என் காதல புடவை மூலியமா வெளிப்படுத்துறேன். நான் புடவைய வாங்கிட்டா உன் காதல நான் ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிரும், அதானே? பண்ண கொடுமைக்கெல்லாம் நான் இருக்கிறதே அதிகம், லவ் வேற. எடுத்துட்டு போவேலா, இப்ப இருக்கிற நிலைமை நான் விரும்பி ஏத்துக்கிட்டது இல்ல, நீ தள்ளி விட்டுருக்க வேலா. வழி இல்லாம நான் பொறுத்து போறேன். இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். வேலா வேலை ஆசைப்பட்டு வாங்கின புடவைய நீ வாங்கி ஆகணும்னு நாங்க சொல்ல போறது இல்ல. இவ்வளவு நேரம் தான்மா ஒரு ட்ரெஸ்லயே இருப்பீங்க. இவனோட அம்மாவோட புடவைய பொட்டிலேயே வச்சிருக்கான். சம்மதம்னா சொல்லு, இந்த துணியை எடுத்துட்டு வர சொல்றேன். வர போயிருக்காங்க, கண்டிலாம் சமைச்சிருக்கீங்க. வேலை அன்பு வேற, எங்களோடது சகோதர பாசம். அம்மாவோட சேலை சென்டிமெண்டா உனக்கு வர்ற மாதிரி இருக்கு, வாங்கிக்கோமா. மாமா ட்ரெஸ் குடுக்கறாங்க, நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு வந்து சாப்பாடு போடுறேன், பொறுமையா வாமா. எல்லாருக்கும் பரிமாறுறாங்க, எல்லாரும் சாப்பிடுறாங்க. இன்று சீனாவின் நாணயம் யுவான். நாளை சந்திப்போம்.